மக்களே ஒரே ஒரு எபிசோடில் ஓட்டிங் லிஸ்ட்டில் இவ்வளோ பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பிக் பாஸில் நேற்று ஏஞ்சல்ஸ் vs டெமான்ஸ் டாஸ்க்கு முடிஞ்ச உடனே அந்த ஓட்டிங் லிஸ்ட்டுன்னே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறவங்க பாட்டம் போயிருக்காங்க, பாட்டமில் இருக்கிறவங்க டாப்புக்கு போயிருக்காங்க. தாறுமாறான குழப்பம் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் முத்துக்குமரன் மட்டும் அசராமல் டாப் ஸ்பாட்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. இன்றைக்கி என்னென்ன பிளேயர்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி தர்பார் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ்க்கான லேட்டஸ்ட் எபிசோடோட நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் 9 மணி நேரம் இருக்குது ஓட்டிங் எல்லாம் முடியறதுக்கு. பட் எக்கச்சக்க குளறுபடி நடந்துடுச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். நேற்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜாக்லின் வந்து டாப் ஸ்பாட்டில் அசால்ட்டாக நின்று இருந்தாங்க. முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் தான் அந்த டாப் ஸ்பாட்டுக்கான சண்டை அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் நேற்று நடந்த டாஸ்கில் முத்துக்குமரன் டெவிலாக இருந்தாலும் அவருடைய ரோல் என்ன அப்படின்றத புரிஞ்சுன்னு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணதில் தாறுமாறாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஜாக்லின் பண்ணது எல்லாமே நல்லது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஏஞ்சலாக இருக்க வேண்டிய இடத்துல டெவிலாகவும், டெவிலாக இருக்க வேண்டிய இடத்துல ஏஞ்சலாகவும் குழப்பி அந்த டாஸ்க்கே புரிஞ்சிக்காமல் அந்த டெவில்ஸ் எல்லாம் ஆடினதில் டெவில் கேங்கில் இருக்கிற மொத்த பேரோட ரேட்டிங்கும் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒவ்வொரு பிளேயராக நம்ம வந்து பார்ப்போம், யார் முன்னாடி இருக்கா யார் பின்னாடி இருக்கான்ட்டு. டாப் ஸ்பாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துக்குமரன் அசால்ட்டான லீடிங்கில் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சர்வ சாதாரணமாக 23%லேருந்து 25% வரைக்கும் வச்சுருக்காரு. பயங்கரமான ஓட்டிங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துல 100 ஓட்டு இருந்தால் கூட அசால்ட்டாக 25 ஓட்டை தட்டி தூக்குறாரு முத்துக்குமரன். ஸோ எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரியான லீடிங் வச்சு இன்றைக்கி முதலாளாக சேவ் ஆக போகிறது முத்துக்குமரன் அவர்கள் தான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2வது இடம் நிறைய இடத்துல ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்குது. பவித்ராவும் மஞ்சரியும் பயங்கரமான காம்படிஷனில் முன்னேறி வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நேற்று பவித்ரா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சங்கடமாகவே இருந்துச்சு. என்னடா இது, இவங்க ஏஞ்சலா இல்லை அடிமையாக ஸ்லேவான்னு புரியாத அளவுக்கு இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு திங்கிங் பவித்ராக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க பார்க்கணும். நிறைய பேருக்கு கடுப்பு தான் வந்துச்சு, என்னடா இது முட்டையெல்லாம் இவ்வளோ உடச்சி ஊற்றுறாங்க, பொறுமையாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டாலும் அந்த பொறுமையே பரிதாபமாக மாறி அவங்களுக்கு ஒரு ஆதரவாக அலை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பவித்ரா படுபாதாளத்திலிருந்து அப்படியே எகிரி வந்து 2nd 3rd பிளேஸோட இப்போ காம்படேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மஞ்சரி எப்படிடா இந்த லிஸ்ட்டில் வந்தாங்க, அவங்க எப்படிடா 2nd 3rd பிளேஸுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மஞ்சரி வந்து பண்ணது வெறுப்பின் உச்சக்கட்டமாக இருந்துச்சு. அதாவது நீங்கள்லாம் டெவிலுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நினச்சின்னு இருக்கீங்களா, கொஞ்சம் விட்டா ஓவராக தான்மா போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அளவுக்கு திட்டணுன்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் அதுதான் மஞ்சரிக்கு ஃபேவராகவும் மாறி இருக்குது. ஆமாம், ஒரு டெவில் பொறுத்த வரைக்கும் கோபம் வரணும், பார்க்குறவங்களுக்கு வந்து எரிச்சல் ஆகணும், திட்டணும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததால தான் அது அவங்களுக்கு ஓட்டாக சாதகமாக மாறி இருக்கும் அப்படின்ற சந்தேகமும் வருது. ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ப முடியாது. மஞ்சரி மிச்சர் சாப்பிட்ற மாதிரியே ஏதாவது பண்ணாங்கன்னா வெளில தூக்கிடுவாங்க. கன்சிஸ்டன்ஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரலாறு. அடுத்த 4th பிளேஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு மக்களே. இத்தனை வாரமாக நம்ம வந்து ஆன்லைன் ஓட்டிங்கில் வந்து என்னென்ன ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத போட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா வாரமும் கடைசி பிளேஸில் இருக்கிற ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் தாறுமாறாக முன்னேறி இப்போ ஒரு 4th பிளேஸில் அசால்ட்டாக 10% ஓட்டோட ஒரு லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. என்னடா இது, ஆர்ஜே ஆனந்தி எப்படிடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேற்று அவங்க ஒரு நாள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த அளவுக்கு அவங்கள தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம், இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான் டாஸ்கில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக புரிஞ்சு ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில் ஒருத்தங்க ஆனந்தி. தீபக் வந்து டெமானாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது, முத்துக்குமரனுக்கு புரிஞ்சது. அதே மாதிரி ஏஞ்சல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சத்யாவும் ஆர்ஜே ஆனந்தி மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் கிடையாது, நாங்கள் ஏஞ்சல்ஸ், நாங்கள் கோவப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லி டெமான்ஸே வந்து கதிகலங்க வச்சாங்க. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸே ஆர்ஜே ஆனந்திக்கு இந்த வாரம் சேவ் ஆவதற்கான போதுமான வாக்குகளை பெற்று கொடுத்துரும் அப்படின்னு தான் நம்புகிறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி டெவிலாக பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த 4th பிளேஸையோ 3rd பிளேஸையோ தக்க வச்சுருவாங்க ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். இந்த வாரமும் சேவ் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்தி மாதிரியே சத்யா அவர்களும் கரெக்டாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சத்யாவோட ரேட்டிங்கும் செம்மையாக ஏறி இருக்குது. ஆனந்திக்கு அடுத்த இடத்துல சத்யா வந்திருக்கிறாங்க. இவரும் ஒரு 8% ஓட்டோட
பல இடத்துல முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சத்யா வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கார், மிச்சர் சாப்பிட்றாரு அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருந்தாலும் நேற்று எதுவுமே பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்டதே அவருக்கு பலமாக மாறியிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியல. அதுக்கடுத்து வந்து எப்படி தாம்மா இந்த பொண்ணு தப்பிச்சுனே இருக்குது, முதல் நாள்லேருந்தே இது வெளில போயிடும் நம்ம நினச்சிருக்கோம், ஆனால் எஸ்கேப் ஆகினே இருக்கே அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற சாஞ்சனா அவர்கள் இருக்கிறாங்க. சாஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் 24/7 பார்த்தவங்களாம் கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் 1 hour எபிசோடில் சாஞ்சனா மேலே தப்பே இல்லாத மாதிரியும் எல்லா தப்பும் மஞ்சரி பண்ண மாதிரியும் இவங்க வந்து விஜய் டிவி ட்விஸ்ட் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சு. பட் சாஞ்சனா ஸ்டில் சேவ் ஆகிற நிலமையில தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ராணவ் இருக்கார். ராணவை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தாங்க ஈஸி டார்கெட்டு. சும்மாவே ராணவ்னு குறை சொல்லிட வேண்டியதான். பட் மக்கள் வந்து அவரை காப்பாற்றுற நிலமையில தான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பிஆர் ஸ்பெஷலிஸ்ட் சௌந்தர்யா அவர்கள் இருக்கிறாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செம்மத்தியாக அடி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களும் ஜாக்லினும் சரி அடுத்தடுத்த இடத்துல தான் இருக்கிறாங்க. லைக் ஏஞ்சலாக இருக்க வேண்டிய இடத்துல ஏஞ்சலா இல்லாமல் டெவிலாக இருக்கிறாங்க, டெவிலாக இருக்க வேண்டிய இடத்துல ஏஞ்சலா மாறிடுறாங்க. என்னதாம்மா உங்களுக்கு நடிப்பு தாங்க முடியணுமா அப்படின்னு அளவுக்கு இருக்குது. ஸோ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ரொம்ப அதில் பாதாளத்தில் இருக்கிறாங்க. நேற்று தர்ஷிகா பண்ண பெர்ஃபார்மன்ஸு காலையில் நம்ம பார்க்கும்போது அவங்களோட ரேட்டிங் ப்ரோமோ வர தர்ஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸுன்றது ஏறின்னு தான் இருந்துச்சு. பட் 1 hour ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அப்படியே பாதாளத்துக்கு போயிருக்கு. சௌந்தர்யா, தர்ஷிகா, ஜாக்லின் எல்லாருமே ஒரு 5% 5.5% ஓட்டோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து தண்ணீர் நிற்கிறத பார்க்க முடியுது. அடுத்து கடைசி 2 இடத்துல ரஞ்சித்துக்கும் ரயானுக்கும் பயங்கரமான போட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் சேவ் ஆகிடுவார் அப்படின்னு தான் நேற்று சொன்னோம், நேற்றைய காலை நிலவரப்படி. பட் இன்றைய தேதிக்கு ரஞ்சித் ஆபத்தில் இருக்கார். ஏன்னா ஏஞ்சலா எதுவுமே பெருசாக ரஞ்சித் அவர்கள் பண்ணலை. டெமானா ஏதாவது பண்ணுவாரான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்றைக்கி ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவரை பார்த்து கத்துற மாதிரி இருக்குது. ஸோ அது ஜாக்லினுக்கு பேக் ஃபயர் ஆகுமா இல்லை ரஞ்சித்துக்கே பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றத 1 hour ஷோவில் இவங்க எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பண்ணணும். உண்மையிலே இந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் ஒருவேளை விஜய் சேதுபதி வச்சுருந்தா அவரை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணலான்னு மக்கள் சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு சொதப்பலாக ஒரு கம்பேரிங் பண்ணின்னு இருக்காரு. இந்த வாரம் நல்லா கேள்வி கேட்குறதுக்கு நாக்கப்படுங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறதுக்கு கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதை விஜய் சேதுபதி பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ ரஞ்சித் அவர்கள், ரயான் அவர்கள் இன்றைக்கி தேதியில் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. 2 பேருமே ஏஞ்சலாக இருந்தவங்க. இன்றைக்கி டெமானா அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து மீண்டும் ஒரே நாளில் இந்த சார்ட் தலைக்கீழாக மாறுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் போட்டிங்களா? யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? நேற்றைய பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு கடுப்பானது யார்? ஓட்டை மாற்றி போடணும்னு நினச்சிங்களா? இல்லை உங்களுடைய ஃபேவரட் பிளேயருக்கு கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி.